ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பூவை நம்ம காம்பெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம். 2 பூ மட்டும் காம்போடு வச்சுருக்கோம். ஏன்னா ஃபஸ்ட்டு கட்டுறதுக்கு ஃபஸ்ட்டு கட்டிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். 2 பூ எப்பயும் பூ கட்டுற மாதிரி தான் நம்ம இந்த 2ஐயும் இப்படி வச்சு கட்டிக்கலாம். அது இப்போ கட்டியாச்சு. இப்போ நம்ம பூ கோர்க்கலாம். இப்படி ஒரு பூ எடுத்து இந்த இதில் இப்படி விட்டுட்டு வெளியே எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான். இது மாதிரி அப்படியே கோர்த்துட்டு இழுத்துட்டோமா பூ ரெடி ஆகிடும். இப்படி கோர்த்துட்டே வரதான் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து பூ கோர்த்தாச்சு. இப்போ இதை வந்து இப்படியே வைக்கிறதுனால வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், இல்லை இப்படி ரவுண்ட் பண்ணி வைக்கிறதுனால வைக்கலாம். நான் இப்போ ரவுண்ட் பண்ணி தான் வைக்க போகிறேன். அதுக்கு வந்து பாரு, நம்ம கட்டின பூ வந்து இங்கே நல்லா பெருசாக தெரியும் மாதிரி இருக்குது. அதுக்கு இந்த 2 காம்பையும் பாருங்கள், இந்த 2 காம்பையும் பிடிச்சி இப்படி நெருக்குனிங்களா கிட்ட வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ். நெருக்கி விட்டு காம்பு கடைசியாக இதுன்னுக்கலாம். இப்போ இது கட்டிடலாம். கண்டுபிடிச்சி நல்லா இப்படி நெருக்கிட்டு இந்த நூலையும் இப்படி நம்ம இது பாருங்கள் ரவுண்ட் வந்துருச்சு. முடிச்சு போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த காம்பை நம்ம கடைசியாக கட் பண்ணிடலாம். 2 முடிச்சு போட்டாச்சு. பாருங்கள் அழகாக வந்துருச்சு. நம்ம இது வேணுன்னா சிசர் வச்சு இந்த லேசாக கதெல்லாம் கட் பண்ணால் அது ஒரு டிசைன் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ். சிசர் எங்களுக்கு இருந்துச்சு, இப்போ எங்ககிட்ட இல்லை, ஃப்ரெண்டுகிட்ட கொடுத்துருக்கேன். அதனால் நம்ம அப்படியே வச்சுக்கலாம். பாருங்கள் இவ்வளோ அழகாக இருக்குது. இந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் நாங்களும் சாமந்தி பூ இந்த மாதிரி தான் கோர்த்து வைப்போம். இப்போலாம் பூவே வைக்க மாட்டேங்கிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பூனா யாருக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுங்கள். எனக்கு ரொம்ப பிடிக்கும் பூ. ஆசைன்றத விட பூ தர்துரன்னு கூட சொல்லலாம். ஏன்னா அவ்வளோ பிடிக்கும் பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நீங்கள் பூ வைக்கலாம். கோர்த்துட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் அம்மா ஃபைனலாக பூ வச்சுட்டாங்க. யாருக்கெல்லாம் பூ பிடிக்குமோ கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.